கடல் மேலே பாரத்தை போட்டு டயர் வெடிக்கக்கூடாதுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான்டா. சரிண்ணாண்டி போடா. இது வந்து என்னுடைய ஃபுல் மூளையோடு தான் நான் யோசித்து பண்ணுறேன்னா இல்லைனா வந்து தப்பாக எதனா பண்ணுறேனான்னு எனக்கு தெரில. பட் வேறு வழி தெரில, அதான் எனக்குன்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ஒயிட் த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை நம்மளுக்கு. கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு பக்கம் டயர் வெடிச்சிருவோன்னு பயம், இன்னொரு பக்கம் போலீஸ் பிடிச்சிருவோன்னு பயம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரியன். வெல்கம் பேக் டு த சேனல். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்ட் கோஸ்ட்லேருந்து டுவர்ட்ஸ் சிட்னி போகிறோம். ஆக்சுவலாக சொல்லணுன்னா சுத்தமாக இவ்வளோ கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ வந்து ரைட் பண்ணுறதுக்கான மைண்டே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூமில் படுத்துட்டு 10 மணி ஆகுது, 10-10:30 மணி ஆகுது. உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு எப்படி தெரியுமா இருக்குது, யாராச்சும் எங்களை கூப்பிட்டு போய் கொஞ்சம் அந்த மெல்பர்ன் வரைக்கும் விட்டுருக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கைண்ட் ஆஃப் உடம்பு டயர்டு அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சா இன்னும் முடியலையா, இன்னும் ஒரு 1700 கிலோமீட்டர் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விதமான ஒரு ஃபீல். அது வந்து பைக் ரைடர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அது கனெக்ட் ஆகும், அந்த விஷயம் தெரியும். எண்ட் ஆஃப் த ரைடில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஃபீல் தான். அண்டு இன்னும் ஒரு வியூ, இந்த ஒரு வியூவை வந்து மிஸ் பண்ண போகிறேன். சீரியஸாக ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டி கோல்டு கோஸ்ட்டு. ஸோ ஆல் செட் எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு, கிளம்ப வேண்டியதான். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த பனானா ப்ரோட்டீன் ஷேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடித்தேன். அவங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஆமாம், அது இல்லாமல் இந்த ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீட் லிமிட்லாம் மெயின்டைன் பண்ணி ஸ்லோவாக போகிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஸோ இந்த ஒரு 1700 கிலோமீட்ரு எப்படி போகுதுன்னு தெரில. அப்படியே போயிட்டால் நல்லாயிருக்கும், இப்படின்றதுக்குள்ளே போயிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்குடைய டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிட்னி தான். ஸோ சிட்னிலேருந்து லிவர்பூல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு 10 கிலோமீட்டர் ரொம்ப கம்மி நினைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ரைடு. ஆல் செட் போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு, நான் சாப்பிடல, நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டேன். சன்னி வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன்னா. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதான். லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைடு. இன்னொரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக பாப்பா போயிருக்கு. இங்கே வரேன், டயரை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேஞ்சிருச்சு, டயரு முழுக்க தேஞ்சிருச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்லாம் தெரியல. இது ஆக்சுவலாக இன்னும் கம்பிலாம் வெளியே வரல. கம்பிலாம் வெளியே வர வரைக்குமே ஓட்டியிருக்கேன் நான். பட்டு எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரில. வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து அந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட வந்து தொலைஞ்சி போச்சு, என் கீயோட. இதை பாருங்கள், இந்த லாக்கை தான் சொல்கிறேன். இந்த இருக்கு பாருங்கள், இந்த லாக் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொலைஞ்சி போச்சு. ஸோ அது தொலைஞ்சதுனால என்னால் டயர் மாற்ற முடியாது. இப்போதைக்கு அதை கட் பண்ணால் தான் வந்து டயர் மாற்ற முடியும். அதை கட் பண்ணுறதுன்றது இப்போதைக்கு நடக்குமான்னு எனக்கு தெரியல, அவ்வளோ ஈஸியாக இருக்குமான்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை டேமேஜ் பண்ணாமல் இதை எடுக்கணும்னா என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியல. ஒரு சாவி தொலைஞ்சதில் அந்த ஒரு செகண்ட் அந்த சாவி எடுத்து வச்சுருந்தேன்னா எனக்கு இவ்வளோ பெரிய தலைவலி கிடையாது. நேரத்துக்கு டயரை மாற்றிருப்பேன். பார்ப்போம் எவ்வளோ தூரம் போவோம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஹோப்ஃபுல்லி வெடியாமல் இருந்தால் ஓகே, போதும். வெடிஞ்சதுனா தான் பிரச்சனை. பொறுமையாக ஸ்லோவாக போகும். ஒரு 100 தான் மேக்ஸ் இன்றைக்கி. இன்னும் அதுக்கு மேலே வந்து நம்ம போகக்கூடாது. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து டயரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காற்றை கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ தட் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் ப்ரெஷர் போகக்கூடாதுன்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போகணும். அண்டு ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக இது 1800 கிலோமீட்டர்ஸ் இங்கே நான் மெல்பர்ன் போகிற வரைக்கும் வராது. ஸோ என்ன பண்ண போகிறோன்றத சிட்னி போனதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுவோம். சிட்னி வரைக்கும் போகுமானே தெரில. ஃபஸ்ட்டு இன்றைக்கி சன்னிக்கிட்ட தான் கீ இருக்குது. நான் அப்படிக்கா பூந்து போயிடலாம். பட் இதுக்கு கீ தான் இருக்குல்ல, பக்குன்னு இருக்க போகுது. இதுக்கப்புறம் போய் ரீச் ஆகிற வரைக்கும் ஃபிங்கர்ஸ் கிராஸ் நல்லபடியாக போய் ரீச் ஆகிடணும். கடைசி நிமிஷத்தில் வந்து டயர் இப்படி சொதப்புது. பொறுமையாக 100லேயே தான் போகிறேன். ஏன்னா 110 தானே மேக்ஸ் ஸ்பீட் லிமிட்டு. ஸோ ஃபியூலும் போடணும். தாராள போய் கீஸ் கொடுத்துட்டு வரணும் உள்ளே போய்ட்டு. ஓகே மக்களே, 878 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் கோல்டு கோஸ்ட். எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். இங்கேருந்து இன்னைக்கு கிளம்புறதுக்கான மைண்டே இல்லை. பட் ஆனால் வந்து ஸோ ஓகே, நம்ம உட்காந்தா ஒரேடியாக உட்காந்துருவோம். அதனால் வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பிட்டோம். இல்லைனா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இங்கே சுற்றி இருக்கலாம். நேற்றுலாம் வந்து இங்கே ஷாப்பிங் அது இதுன்னு போயிட்டு கன்று சுட்டுக்கிட்டு. அண்ட் அது ஒரு பெரிய ஒரு ரிக்ரெட்டு. அந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னால் வாங்க முடியல, இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர முடியாதுன்றதுனால. லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க, அதில் உங்களுக்கு தெரியும் எந்த கன்னை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எப்படி இருந்தாலும் வந்து சான்ஸே கிடையாது, 0% சான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க. அதனால் நோ அதர் ஆப்ஷன் லெஃப்ட், வாங்கலை. நான் கண்டிப்பாக வாங்கியிருந்திருப்பேன். அதெல்லாம் மென்டலி டிசைடே பண்ணிட்டேன். உள்ளே போனோடனே கடையை பார்த்தோன்னே டிசைட் பண்ணிட்டேன், வாங்குறோம்டா இந்த கண்ணை இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இருக்கிற கன்சர்ன் எல்லாமே டயர் வெடிக்காமல் இருந்தால் சரி தான். இதை பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை பாருங்க கைஸ், செம்மையாக இருக்குது. இதெல்லாம் பேக் வாட்டர்ஸு ஃபுல்லாக.
ஆனால் அங்கே பாருங்கள் வீடு கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மண்ணை கொட்டி செமையாக பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். வேறு லெவல் அல்டிமேட்டாக. இந்த மாதிரி ஒரு வீடு தான் எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்கள். பின்னாடி டாக்கெல்லாம் இருந்து அப்படியே ஒரே ஒரு சின்ன போட்டு மாதிரி இருந்ததுன்னா அழகாக நிப்பாட்டி வச்சுக்கிட்டு ஜாலியாக போய் இப்போ எடுத்துகிட்டு ஓட்டலாம். கடலில் போய் மோட்டோ vlogging பண்ணலாம். 50 ஸ்பீட் லிமிட்டில் ஏன் இவ்வளோ பொறுமையாக போய்ட்டுருக்காரு? பரவாயில்ல, நம்மளும் பொறுமையாக போவோம். நம்ம டயர் சரியில்லை, ஞாபகம் வச்சுக்கடாப்பா, மறந்துடாதரா சாமி டயர் சரி இல்லைன்னு. முட்டி வெடிச்சு கிடிச்சு தொலைஞ்சதுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும் சொல்லி. ஓகே கைஸ், ஃபியூயல் போட்டுருவோம் இங்கே. ஸோ என்ன எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது ஃபியூல் ஸ்டேஷன்? இது ஒன்று தான் இருக்கா சிட்டிக்குள்ளே? யா 95 இருக்குது. ஹாய், நம்பர் 2. Anything else today, mate? No. Just the fuel? Yeah. Yeah, just let you know, mate, next time you come in here, take your helmet off before you pour the petrol, okay? Okay. Alright. Thanks, buddy. Thank you. Cheers. ஹெல்மெட் போட்டு ஃபியூல் போடக்கூடாதான். We are lazy bro, can't do that, sorry. ஹெல்மெட் போட்டு தான் ஃபியூல் போடுவோம் போடா. எல்லா வாட்டியும் ஹெல்மெட் கைட்டுவேன், பட் நான் வந்து இது இப்போ தான் ஹெல்மெட்டே மாட்டினேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கைட்டில் ஆல் செட். கடவுள் மேலே பாரத்தை போட்டு டயர் வெடிக்கக்கூடாதுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான்டா. சொல்லாண்டி போடா, லெட்ஸ் கோ. கிளைமேட் செம்மையாக இருக்குது. அண்டு ரோட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 6வது ஃபைனல் ஸ்டேட்டான நியூ சவுத் வேல்ஸ்குள்ளே தான் என்ட்ரு ஆக போகிறோம். ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா, நார்தர்ன் டெரிட்டரி, சதர்ன் டெரிட்டரி, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, குயின்ஸ்லாண்டு அண்டு நியூ சவுத் வேல்ஸ். ஸோ இது 5 முடிச்சாச்சு. இன்றைக்கி 6வது என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ ஃபைனல் ஸ்டேட். கிளைமேட் சூப்பராக இருக்குது. அண்டு 110 ஸ்பீட் லிமிட்டு, அப்படியே 110ல் வச்சுட்டு ஓட்டிகிட்ருக்கேன். டயர் வெடிக்கணும்னு இருந்தால் அது வெடிச்சிடும். அது வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கடவுள் விட்ட பாதை, அவ்வளோதான். ஏன்னா டயர் மாற்ற முடிஞ்சால் நான் கண்டிப்பாக மாற்றிருப்பேன். இப்போது அதை கட் பண்ணி எடுக்கணும். அது வந்து கரெக்டாக ப்ராப்பராக டைம் இருந்து எடுத்து பண்ணணும். இங்கே இருக்கவங்களாம் அப்பாயின்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் பண்ணுவாங்களே. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல பா. பாருங்க இந்த ட்ரீஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா நான் டைவர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த டயர்லேருந்து என் மைண்டை வந்து டைவர்ட் பண்ணிகிட்ருக்கேன், வேறு எதுவும் இல்லை. பதட்டப்படாதீங்க. தென்னை மரம்லாம் வந்து ஏதோ பேம்பூ ஸ்டிக் மாதிரி இருக்குது, மெலிசா, சத்தே இல்லாமல் இங்கே. ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சடனாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. விச் இஸ் அ பேட் நியூஸ் ஃபார் மீ. ஏன்னா டயர் எப்படி முழுன்னு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் வந்து இப்போது லெஃப்ட்டு ரைட்டு எதனா வந்து கட்டுக்கிட்டு அடிச்சுனா முடிச்சேன் சொல்லி வரேன். டக்குன்னு மழை நின்றுச்சு. அங்கே மட்டும் மழை பெஞ்சிட்ருக்கு. புரியாதா? இந்த ஊர் கிளைமேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் இந்த மெல்பர்னு, சிட்னி, அதுக்கப்புறம் இந்த கோல்ட் கோஸ்ட்டு, பிரிஸ்பன்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒரு பார்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளால் கிளைமேட்டை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. மழை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பெய்யும். மழை பெஞ்சதுன்னா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா மாதிரி வறண்ட இது கிடையாது இந்த இடம். சன்னி வந்து அங்கே எங்கேயோ பிரேக் எடுத்துட்டாங்க போல இருக்குது. டக்குன்னு அந்த ஜாக்கெட்லாம் ஜிப்லாம் போகிறதுக்கு நல்லா ரன்னிங்லேயே அப்படியே போட்டேன் எல்லா ஜிப்பையும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் மோர் 696 கிலோமீட்டர்ஸ். கைஸ் இந்த பிரிட்ஜை பாருங்களேன், அப்படியே செம்மையாக இப்படி ஸ்டீப்பாக இருக்குது. இப்படி ஹை விண்ட் ஏரியா, ப்ரொசீட் வித் காஷன். எதுக்கு ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜுன்னே தெரில. கீழே வச்சுருக்கலாம், லேண்ட் இருக்குங்க. பட் இப்போ போகிறேன், செம்ம ஸ்டீப்பாக இருக்குது பிரிட்ஜு. தெரியுதா? பின்னாடி சன்னி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இருக்கோம். போப்பா சரியான ஹைட்டில் இருக்குப்பா பிரிட்ஜு இது. அங்கே பாருங்க, அங்கெல்லாம் மழை அடித்து பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கேயும் லைட்டாக தூரல் போடுது, ஆனால் அங்கெல்லாம் பெருக்குது. வர வாவ், செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோடு கைஸ் இது, ஹைவே இது. இப்போ எவ்வளோ ஸ்டீப்பாக ஏறணுமோ அவ்வளோ ஸ்டீப்பாக அப்படியே இறங்கும் உங்களுக்கு. நம்ம அங்கெல்லாம் வெயில் அடிச்சிட்டு இருக்கு, இங்கே மட்டும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. வாட் இஸ் ஹேப்பனிங்? அதாடி சரி, கார்னரிங்லாம் பண்ணுறாத. நான் பிரேக்கே எடுக்காமல் போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 270 கிலோமீட்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி ஓகே, ஒரு 350 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு டோட்டலாக 500 கிலோமீட்டர்ஸ் பேலன்ஸ் இருக்கும்போது நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சேன். பட்டு சன்னிக்கு ஃபியூயல் போட வேண்டும். ஸோ அதனால் நம்ம டயருக்கும் வந்து கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரமாக ஓட்டுனதுனால கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் சூடாக இருக்கட்டும். அதனால தான் வந்து அப்படியே இங்கே ஒரு பிரேக் இப்போ. ஓகே கைஸ், டயருக்கு வந்து வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொல்யூஷனு. அதனால் டக் டேப்பை சுற்றலான்னு இருக்கும் டயருக்கு, வேறு வழியே இல்லாமல். அது வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக செட் ஆகுன்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும்
ஒய் நாட் எங்கள்கிட்ட டக் டேப் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுவோங்க. டக் டேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான சொல்யூஷன் எல்லாத்துக்கும். சும்மா ஒரு 4-5 ரோல் அடித்து பார்ப்போம் அட்லீஸ்ட் தாங்குதா என்ன இதுன்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள், இப்போதைக்கு இந்த ஒயிட் த்ரெட் வருது பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனையே நம்மளுக்கு. ஸோ இன்னும் போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டக் டேப் அடித்து பார்ப்போம். நிற்கிறா இல்லை என்ன நடக்கோ ஏதோ எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. இது வந்து என்னுடைய ஃபுல் மூளையோடு தான் நான் யோசித்து பண்ணுறேன்னா இல்லைனா வந்து தப்பாக எதனா பண்ணுறேனான்னு எனக்கு தெரியல. பட் வேறு வழி தெரியல ஆத்தா எனக்குன்ற மாதிரி தான் இருக்குது. సో డక్ టేప్ అడిచిరువాం వాங்க. లేకుంటే ఇప్పుడు ఇట్లా వేసినట్టే ఒక 2-3 సార్లు వేసేది, తర్వాత చుట్టూ అయిపోతుంది కదా. పురుగు అనుకున్నావా? ఏ నిమిషానికి ఏమి జరుగుతుందో எதுவும் தெரில. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரைக் போட்டோம். இப்போ இங்கே ஒன்று, இங்கே மேலே ஒன்று போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் கொஞ்சம் வந்து க்ரிப்பு இல்லாமல் இருக்காது. ஏன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கண்டிப்பாக மழை ஏதோ மூளை கொஞ்சமாச்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும் மூளை இருக்கா இல்லை மூளைலாம் பண்ணுறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஆக்சுவலாக பட்டு. இதே நான் யோசிச்சு ஆகதான் பண்ணுறேன். மெல்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் இது. ஏன்னா இப்போது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைக்கில் வந்து மேலே ஒரு ஸ்டிக்கர் வரும்ல, அந்த ஸ்டிக்கரே வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆயிரும். பட்டு கொஞ்சமாச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் இது. ஹோப்ஃபுல்லி சிட்னி ரீசைட் ஆனால் கூட வந்து எதனா பண்ணலாம். ஸோ மெக்கானிக் சைட்டில் விட்டு ஒரு நாள் லேட்டாக ஆனாலும் பரவாயில்லன்னு டயரை மாற்றிட்டு எடுத்துகிட்டு போகலாம். பட் சிட்னி வரைக்கும் போகிறது ஹோப்ஃபுல்லி நிற்கும்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். ஓகே கைஸ், நிற்குமா நிற்காதா எதுவும் ஐடியா கிடையாது. அது ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஐடியாவான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஆனால் வேறு ஆப்ஷனே இல்லை எனக்கு. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆயிரும் ஹீட்டுக்கு. என்ன நடக்குதோ தெரில. அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரத்துக்காச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் டயருக்கு. அது பிரிஞ்சு போயிட்டு ஆனால் நம்ம இதில் சேஞ்ச் ப்ராக்கெட் இல்லை, அதனால் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ அது கைண்டிக்கிட்டு போயிட்டு லாக் ஆகி வீல்லாம் லாக் ஆகிறதுக்கு அந்த இதில் போய் லாக் ஆகாமல் தான் சரி, அது பிரிஞ்சிச்சுன்னா கூட. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 614 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். எப்படின்னா அடித்து பிடிச்சி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் போதும். எதனா டிஃப்ரென்ஸ் தெரியுதானா இல்லை, இப்போ வரைக்கும் எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனால் எனக்கு ஃபீல் ஆகுது அந்த ஒரு பேட்ச் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வண்டி இப்படி போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. கடவுளே, சிட்னி வரைக்கும் கூப்பிட்டு போய் சேர்த்துருப்பா போதும். அதுக்கப்புறம் நான் எப்படிலாம் அங்கே இருந்து நான் அடித்து பிடிச்சி போய்க்கிற டயரை மாற்றிட்டு இந்த ஒரு 600 கிலோமீட்ரு வண்டி அலாயுது ஃபீல் ஆகுது எனக்கு கிளியராக. I'm so tired of love songs, life never turns out the way they do. I've been trying for so long, looking for someone who wants me to. I've heard every cliche there is and none of them make sense. I'm so tired of love songs, I'm sick and tired of love songs. I'm so tired of you. செம்ம அழகு, சான்ஸே இல்லை ஆக்சுவலாக. குயின்ஸ்லாண்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டேட் இன் ஆஸ்திரேலியா. ஒன் ஆஃப் த இல்லை, இதுதான் பெஸ்ட் ஸ்டேட் இன் ஆஸ்திரேலியா. Was just as blue-eyed as the sky could ever be. Loving you has made me realize I'm so tired of love songs. ஓகே கைஸ், ஹைவேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிறோம். ஸோ தட் இப்போ ஃபியூல் போட்டு ரேஞ்ச் வந்து 130 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துச்சு. அதனால் ஃபியூலை போட்டுருவோன்னு போயிட்டுருக்கேன். அப்படியே வந்து பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஞ்சிச்சான் ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த நம்ம போட்ட டேப்பு. ஸோ அதுவும் போடணும். ஃபியூல் ஸ்டேஷன் வந்தாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டர் தான் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதட்டம் போயிட்டுருக்கு. தீர வாட அடிக்குது. 95 இருக்கா, 91 and 98 மட்டும் தான் இருக்குது. 94 இது என்னப்பா புதுசாக இருக்குது. 94 செம்மையான மைலேஜ். ஆனால் இன்றைக்கி சொன்ன மாதிரி ஆனால் தூக்கம் வருது இப்படி ஓட்டுறேன். நான் டயர் நல்லா தான் இப்படி ஓட்டுறேன், இல்லைனா நான் லைஃப்பில் ஓட்டவே மாட்டேன். கரெக்டாக $50 பிடிச்சிருக்கு. 23 லிட்டர். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 7 லிட்டர் பேலன்ஸ் இருக்குது வண்டியில். வேறு லெவலில் செம்மையான மைலேஜ். ஓகே கைஸ், அடுத்த பிரேக் எடுத்தாச்சு. அண்ட் டயருடைய கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருக்குது, அவ்வளோதான். கொஞ்சம் இது இங்கெல்லாம் வந்து இப்போ தேய ஆரம்பிச்சிருக்கு. பட்டு 400 கிலோமீட்டர்ஸ் போகணும்னா இதெல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆயிடுச்சு ஃபுல்லாக. பட் மெல்ட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து
இது மெல்ட்டாக இதுவே ஆயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா தான் வந்துருக்கு. ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து இப்போது இன்னொரு வாட்டி போட்டோன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போயிடும்ன்ற நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குது. ஹோப்ஃபுல்லி வந்து போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு 10 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து டக்டே இப்போ அடிச்சு விட்ருவோம். செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் ரேப் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் நான் நிறையவே போட்டு ரேப் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னும் கொஞ்சம் லாங்கர் பீரியட் வரும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180 கிலோமீட்டர் சம்திங்மாக வந்தது. ஸோ இந்த வாட்டி ஒரு 200 வந்ததுன்னா இன்னும் 400 கிலோமீட்டர்ஸு. ஸோ 2 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு வாட்டி போட்டால் போதும். டேப்பு கரெக்டாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்புகிறேன். பார்ப்போம். டயரில் வந்து இன்னும் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வருது. இந்த வரேன் கடவுளே, எப்படின்னா ஒரு 200-400 கிலோமீட்ரு எப்படின்னா போயிட்டால் போதும். அப்புறமா அங்கே அடித்து பிடிச்சி நம்ம டயரை மாற்றத்தோ என்ன பண்ணுறதோ அதை பண்ணிக்கலாம். திக்குன்னு இருக்குது கைஸ். இப்போ அடுத்த இன்னொரு இடத்துல வர அது பாப்பா போயிருக்கா, அது இன்னும் பக்குன்னு இருக்கு எனக்கு. ஐயோ கடவுளே, 4 hours எப்படின்னா தாக்கு பிடிச்சா போதும். அது டயரு லக்கு தான். என்னோடய லக்கு எது எப்படி இருக்குன்றது இதுலேயே தெரிஞ்சிடும். சிட்டி வரைக்கும் கூட்டு போய் சேர்த்துரு கடவுளே. தாரா டயரை மட்டும் தேய்க்காமல் ஓட்டுரு சில குட்டி. எப்படா தேயாமல் ஓடுன்றியா? ஓட வைக்கணும், புரியுதா? சிட்னி வந்து 336 கிலோமீட்டர் கைஸ். இங்கேருந்து 100 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 300 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ஓகே, டயர் வந்து செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இம்பார்ட்டன்ட். ஃபுல்லாக காலி ஆச்சு. It's a duct tape. Duct tape. Yeah. The tire is like rubbed off. The tire got rubbed off over here. It's kind of, tearing up. Oh, good. Yeah. Where you from? And where you been? From India. Yeah. We are doing circuit route around Australia. Oh, okay. We started from Melbourne. We went to Adelaide, Perth, Oh, okay. then Darwin, Yeah. then Brisbane. Now we are going to Sydney and back to Melbourne. Oh, okay. How long? Yeah. How long you been? It's been 2 months. 2 months. Oh, okay. Yeah. Did I see you on the Gold Coast this morning? Yeah. Yeah. You in the Yeah. traffic? Yeah. So you're from? I'm from the Gold Coast. Okay. And I'm going down to Sydney to see my daughter and grandson. Oh, great. Yeah. How far are you going today? Till Sydney. To Sydney? Yeah. Yeah. Hopefully my tire not burst out. Hey? If you're tired, that's yeah. Okay. Yeah. Travel safe, guys. Yeah, you too. ஓகே கைஸ், இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக சுற்றிருக்கேன். சரிதா, டயர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி விட்டேன். ஸோ கரெக்டாக 100 கிலோமீட்டர்ஸ் வந்தது. 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது போகல. ஸோ அதனால் அடுத்த இப்போ சுற்றி இருக்கிறது படி அடுத்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா ஒரு பிரேக் எடுத்து இதே மாதிரி சுற்றுவோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகிடுவோம்னு நம்புகிறேன். யா, இப்போ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ஏன்னா கிட்ட வந்து 300 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். டக் டேப் ஆனால் அல்டிமேட் வேறு லெவலில் வேலை செய்யுது டக் டேப்பு. அந்த டுக்காட்டி ரைடரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ வண்டிக்கு ஒட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப தூரத்துலேருந்து அப்படின்னாரு. டயர் பஸ்ட் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால தான் ஒட்டியிருக்கேன், டக் டேப் போட்டிருக்கேன் அப்படின்னு. ஸோ கிளம்பலாம் வாங்க. இப்போ ஆனால் எந்த அளவுக்கு க்ரிப் இருக்க போதுன்னு தெரியல. ஆமாம், பட் ஃபைன். நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக போகும்போது க்ரிப் அந்தளவுக்கு பெருசாக தேவைப்படாது. ஜஸ்ட்டு கார்னரில் க்ரிப் இருந்தால் போதும். ஸோ சம்பவம் எதுவும் நடக்காமல் சேஃபாக போகணும். ஓம் நமச்சிவாய. அப்படியே 100க்கு மேலே போல் 100லேயே தான் வந்துட்டுருக்கேன். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 306 கிலோமீட்டர் இருக்குது. 10 மணிக்கு ரீச் ஆகும். 12 மணிக்கு ரீச் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. லெட்ஸ் கோ. இன்றைக்கி ஆனால் அதிசயமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பூச்சிங் எதுவும் இல்லை. லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது, பட் ஆனால் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. டக்டே இப்போ டயரில் சுற்றி இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். என்னடா பண்ணிகிட்ருக்கேன் சரி நீன்ற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு தெய்வமே எப்படின்னா எதனா ஒரு மெக்கானிக் கடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா போதும் டயர். அந்த இதுவை கட் பண்ணி எடுக்கணும். இவங்க வந்து அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ண மாட்டேன்ருவாங்க மூஞ்சிலாச்ச மாதிரி. நம்ம ஊரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் கொடுத்தா எப்படின்னா எதனா ஒன்று பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. டேரெக்டாக மூஞ்சிலாச்ச மாதிரி சொல்லுவாங்க, இல்லை பண்ண முடியாது எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு டைம் இல்லை, அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்குவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஹெட்டேக்கே இங்கே. பட் பார்த்துக்கலாம். அதான் 100ல் செட் பண்ணி வச்சிட்டேன். அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்க வேண்டியது தான். அதனால் பெரிய லைட்டையும் போட முடியல, லைட் இல்லாமலும் ஓட்ட முடியல. அதான் பண்ணுறது. வேறு
வளைஞ்சு நெளிஞ்சு வர போயிட்டுருக்கு. நான் வேறு டக் டேக்கில் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே கடவுளே. இது வந்து 304 கிலோமீட்ரு. எப்படின்னா போய் சேர்ந்தால் போதும். அடுத்து ஒரு 150 கிலோமீட்டருக்கு அப்புறம் பிரேக் எடுத்து இன்னொரு வாட்டி டக் டேப் எடுத்து சுற்றிடுவோம். ஆனால் டக் டேப் ஐடியா இவ்வளோ நல்லா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக டயரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல வந்து அதிகமாக டேமேஜ் ஆகலை. இப்போ டேமேஜ் வந்து கம்மியாயிருச்சு. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 19 டிகிரி. அதனால் ஹீட் இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயர் அந்தளவுக்கு பெருசாக ஹீட் ஆக மாட்டேங்குது. ரோட்டில் வந்து அந்த பனிலாம் விழுந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும்ல, அதனால் டயருடைய ஹீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக ஆக மாட்டேங்குது ஓவர் ஸ்பீட் பண்ணாததுனால. நல்ல வேலை இது இங்கே வந்து ஆச்சு. வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாலையோ எங்கன்னா இருந்ததுன்னா நான் செத்துருப்பேன். ஏன்னா ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாத்தோல் கூட கிடையாது. ஒரு பாத்தோல் இருந்தால் கூட, பாத்தோல் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இந்த டயரை வச்சுன்னு ஓட்டுறது. பாத்தோலே இல்லாமல் சூப்பராக இருக்கிறதுனால தான் அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டு போகிற மாதிரி போயிட்டுருக்கேன் ஜாலியாக. சரி, ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சி நான் விளாக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மவுண்டெயினும் ஃபாக் எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த நிலாக்கும் அதுக்கும் வேறு லெவலில் சீனிக்காக இருக்குது. இவ்வளோ நேரமாக நான் கவனிக்கவே இல்லை. திடீர்னு லெஃப்ட் சைடில் திரும்பி பார்க்குறேன், செம்ம அழகாக இருக்குது. ஐயோ இப்போ மரம்லாம் மறைச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் வந்து முன்னாடி போனோன்னே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வியூ. பட் ஆனால் எனக்கு தெரியல, மேலே பாருங்கள் இது ஸ்டார்ஸை. ஆஸ்திரேலியாவில் இது ஒன்று ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப கிளியராக தெரியும், சூப்பராக, செம்ம பியூட்டிஃபுல்லாக பாருங்க. இந்த பிரிட்ஜே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 196 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது ஏதோ ஒரு சம்திங் நியூ காசலுடைய அவுட்டரில் தான் இருக்கணும் நம்ம இப்போது. ஸோ இன்னும் 196 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கவலை இல்லை. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு 46 கிலோமீட்டர் போனதுக்கப்புறமா நிப்பாட்டி இன்னொரு ஒரு ரவுண்டு சுற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 150 கிலோமீட்டர்ஸ் அசால்ட்டாக போயிடும். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் உயிரே வருது இங்கே வந்துட்டோம் அப்படின்னு ஒன்று தான். ஏன்னா இங்கே எதனா ஆச்சுன்னா கூட மெயினான சிட்டி கிட்ட வந்துட்டோம்ல. நியூ கேசல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா மெயினான ஒரு சிட்டி தான், அதனால் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ஆனால் செம்மையாக குளிர ஆரம்பிச்சிருச்சு கைஸ். 18 டிகிரி 19 டிகிரிலாம் வந்துச்சா, அப்படியே ஒரு செம்ம குளிர். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர் கிரிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டு வச்சிங்கன்னா. ஏன்னா இவ்வளோ நாளாக வெயிலில் இருந்துட்டு உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆயிருந்தது. டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளிர ஆரம்பிக்கும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை, என்னால் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பாடி சொல்ல ஆரம்பிச்சிச்சு. கையாச்சு கொஞ்சம் வந்து நம்மளுக்கு சூடாக இருந்ததுன்னா உடம்பு கொஞ்சம் வார்மாக இருக்கும். எவ்வளோ வண்டி போயிட்டுருக்கு பாருங்க. நான் டக்டே படித்த டயரை வச்சுன்னு கார்னரிங் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் கார்னரிங் காடானா லைட்டாக கார்னரிங் எனக்கு பக்கத்துட்டு இருக்குல்ல, எங்கே வாரி விட்டுரு போடு. ஓகே, ஹைவேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். ஏன்னா லாஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டப்பட்டப்பட்ட ரோடு, கேவலமான ஒரு ரோடு. அந்த இதெல்லாம் பிஞ்சு போயிடுச்சு போல இருக்குது. சன்னி பின்னாடி வந்து பிஞ்சிச்சிரான்னு கத்திங்கன்னு தான். சரி ஓகே, இங்கே வந்து ஸ்டாப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ நார்மலாக சென்டர் ஸ்டாண்டு போகிறதே கஷ்டம். அம்மா ராசா இங்கே கொஞ்சம் வாடா. இந்த வண்டியில் ஸ்டாண்டு ஃபஸ்ட்டு நான் வந்து மாற்றணும். கொஞ்சம் நல்லா இன்னும் பெண்டாக இருக்கிற ஸ்டாண்டாக பார்த்து வாங்கணும், இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிற்கவே நிற்க மாட்டேங்குது ஒரு சில ஸ்லோப்பில். 1 2 3 1 2 3. அம்மா அவன் வந்தால் நான் தான் அழைக்காம போட்டு வரட்டும் ஃபீல். ஒரு சென்டர் ஸ்டாண்ட் போட முடியல. 1 2 3. இப்போ இங்கே பாருங்க, ஷிட். టైర్ బట్ ఓకే గుడ్ కదా. கரெக்டாக அதை பாருங்க, அந்த பேட்சுக்கிட்ட போயிருக்குதா. சரி மறுபடியும் டைப் அடிச்சு விடுவோம். லாஸ்ட் இன்னொரு 150 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. டன், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு போய்டுவோம்னு நினைக்கிறேன். ரோடு கேவலமாக இருக்கேண்ணா. பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் டக் டைப் அடிச்சிருக்கோம் வண்டி டயருக்கு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது இல்லீகல். இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு பைக்கர் வந்து பேசினாப்புல இங்கே நின்றுட்டு இருந்தவர். அவர் தான் சொல்லிட்டு இருந்தார், போலீஸ் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வேறு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. நான் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டயரில் ஏதோ இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால் போலீஸ் பிடிச்சானா கண்டிப்பாக பைக்கே இம்பவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ பார்த்து சேஃபாக இரு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆஹா, இறக்குனா கண்டிப்பாக வந்துடும். சன்னி 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 ఒకసారి రావా అమ్మా. అలా பார்த்தீங்களா, நான் வந்துட்டு தனியாக இருக்கிந்தேண்ணா. பட்கோ அம்மா. ஓகே டன். சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு 150 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து. போய் ரீச் ஆகிட்டனாலே போதும். போயிடுவோம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ மறுபடியும் டக்டே படிச்சிருக்கோம்ல. இப்போ இன்னொரு காமெடி என்னென்னா, நாளைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹாலிடேவும். அதனால் நாளைக்கு எல்லா கடையும் க்ளோஸாக இருக்கும், எந்த கடையும் இருக்காதுன்னு வேறு சொல்லிட்டாரு. எல்லாம் நேரம். ஸோ எப்படின்னா எதனா ஒரு பிளான் பண்ணி மெல்பர்ன் வரைக்கும் ரீச் ஆகணும். பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை ஷிப் பண்ணி ஆகணும். ஸோ வேறு ஆப்ஷன் எதுவுமே இல்லை எங்களுக்கு.
என்ன ரோடு இதுப்பா படு மோசமாக இருக்குது. டங்கு 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 டங்குன்னு குசினே இருக்குது பாருங்களா. இது வர குளிர் ஒரு பக்கம் சாவடிக்குது. இது ஏதோ டனலுக்குள்ளே வந்திருக்கோம். ஆக்சுவலாக சிட்னி பக்கத்தில் வந்துட்டோம். எங்கே பாருங்க மேலே டனலுக்கு மேலே செமையாக இருக்குல்ல லைட்டிங்கு. வா பா வேறு லெவலில் இருக்குது பாருங்களா செமையா. ஸோ அதான் இப்போ ஒரு செகண்ட் ரசிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கு 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 பக்குன்னு இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயர் மட்டும்தான் வெடிக்குன்னு பயம் இருந்தது. இப்போ போலீஸ் பிடிச்சாங்கன்னா பைக்கை இம்பவுண்ட் பண்ணுறாங்க, அதாவது சீஸ் பண்ணுறாங்கன்னும் போது இன்னும் பயமாக இருக்குது. இங்கே இந்த ஊரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோடு வர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரோடு வர்த்தினா டயர்ஸு அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் வந்து வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் போய் நம்ம ஆர்டிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ போர்டு வெஹிக்கிளெல்லாம் எடுத்துகிட்டு போய் இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இத்தனை வாட்டிக்கு ஒரு வாட்டி வந்து இத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம ரெனியூவல் பண்ணுன்ற மாதிரி. அந்த மாதிரி வந்து எல்லா வெஹிக்கிளுக்குமே அப்படி தான். எல்லா வெஹிக்கிளுமே வந்து ரோடு வர்த்தியாக இருந்தால் மட்டும்தான், அதாவது டயர்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கணும், அதெல்லாமே இருந்தால் மட்டும்தான் ரோட்டில் ஓட்டணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து பிடிச்சானா இம்பவுண்ட் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை நான் காலையிலேருந்து மறந்துட்டேன். இப்போ நான் பைக்கரை மீட் பண்ணும்போது அவர் சொன்னாரா, சொன்னதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது. எல்லோரும் நம்மளையே நோட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஒரு மாதிரி திக்குன்னு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 59 கிலோமீட்டர் தான். தெய்வமே எப்படிடா கூப்பிட்டு போய் சேர்த்துடுறா சாமி. கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு பக்கம் டயர் வெடிச்சிருவோன்னு பயம், இன்னொரு பக்கம் போலீஸ் பிடிச்சிருவோன்னு பயம். ஐயால இந்த லாஸ்ட் ஒரு 150 கிலோமீட்டரு ஐயோ திக்குன்னு போயின்னு இருக்குது. இன்னும் 2.3 கிலோமீட்டர் இந்த டனல். ஸோ டனல் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 57 கிலோமீட்டரு 56 கிலோமீட்டர் போகணும் நம்ம லிவர்பூலுக்கு. சிட்னிலே இருந்துருக்கூடாதா, லிவர்பூலில் தான் இருக்கணுமா. சன்னியோடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து போகிறோம். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா டோலு பாருங்க. நம்ம எப்படி கிராஸ் பண்ணும்போதே வந்து நம்மளை ஸ்கேன் பண்ணிடும். நம்மகிட்ட வந்து டோல் இல்லைன்னா நம்ம வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட வந்து பேமெண்ட் எவ்வளோ பேமெண்ட்டோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பே பண்ணணும். கேஷு அதெல்லாம் கிடையாது எதுவுமே. இப்போ நான் கிராஸ் பண்ணி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கோம். நான் வந்து இப்போ அவங்களுக்கு கால் பண்ணி நான் வந்து அவங்களுக்கு பே பண்ணணும் 3 டேஸ்க்குள்ளே. 3 டேஸ் நம்மளுக்கு டைமு. ஸோ அவ்வளோதான் வந்தாச்சு நம்ம ஃபைனலி லிவர்பூல் சிட்னி, அதாவது அது என்னது நியூ சவுத் வேல்ஸ் வந்தாச்சு கைஸ். நம்மளுடைய 6th ஸ்டேட்டையும் வந்து என்ட்ரு ஆகிட்டோம். இன்னும் வந்து கொஞ்சம் தூரம் தான். எப்படின்னா அதுக்குள்ளே சேஃபாக அப்படி போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. போனோடனே நல்லா சமைச்சு வச்சுருந்தாங்கன்னா ஃபுல் கட்டணும்ப்பா. செம்ம பசிக்குது எனக்கு. ஏன்னா காலையிலேருந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எதுவும் சாப்பிடல, வெறும் காஃபி அது மாதிரி தான் குடிச்சிட்டு இருக்கோம். ஏன்டா இப்போ பார்த்தாலும் சாப்பிட்ட மாதிரியே ஒரு வாட்டி கூட சொல்ல மாட்டேடா நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு தெரியுது. பட்னா என்ன பண்ணுறது, அது நிப்பாட்டி போய் சாப்பிட கூட தோண மாட்டேங்குது. வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா ஓட்டுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலைல வந்து கடுப்பாக இருக்குது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால தான் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அட்வென்ச்சரஸாக எதனா உனக்கு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு டயரை கீச்சு விட்டாப்புல பொய்யாவ. ஸோ அதே அந்த ஒரு மைண்ட் செட்லேயே அப்படியே ஓட்டே வந்துட்டேன்னா சாப்பிட்ணுன்ற அந்த ஒரு தாட்டே வரல பெருசாக. சும்மா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ சாப்பிட்டது தான். ஏன்னா நிப்பாட்டுறது கூட இடம் இல்லை பாருங்களேங்க. சே என்ன மேலே ஊர் கட்டி வச்சுருக்கீங்க. எப்படி திடீர்னு எதனா அர்ஜென்ட்டுனா நிப்பாட்டி செக் பண்ணுவாங்க. வாங்கடா அம்மா. தெரியாமல் வண்டி ஆஃப் பண்ணிட்டேன், அப்புறம் ஸ்டார்ட் பண்ண முடியாது.